காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். ஹலோ. இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஹலோ. அதாவது இதுல ரெண்டு முக்கியமான விஷயமா, இதுல கடைசியில இந்த எலெக்ஷன்ல இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால சஃபர் பண்ணது யாரு ஆக போறாங்கன்னா, நேர்மையா தேர்தலில் நின்று உழைத்த வேட்பாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாகவே இருக்கும், எந்த விதமான குற்றமும் செய்யாமல். ஏன்னா திரும்பவும் அவங்க அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் முழுவதும் திரும்ப அவங்க போகணும். இத்தனை நாளைக்கு உழைத்த உழைப்பு, அவங்களுக்காக வேண்டி பல்வேறு தொண்டர்கள் செலவிட்ட நேரங்கள், இது எல்லாமே அந்த ஒரு நேர்மையாக வாக்கு கேட்ட வேட்பாளருக்கு கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வையும் ஒரு வெறுப்பையும் கொடுக்கும். அதனால இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தை அணுகணும். ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு இத மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்த பேப்பர்ஸை பூரா உச்ச நீதிமன்றத்துல காமிச்சு, உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டியூட் பண்ணி இதை CBIல இருந்து ஒரு தனி பிரான்ச் போட்டு விசாரிச்சு யாரு தவறு செய்தாங்களோ அவங்கள ஆயுள் முழுவதும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் தேர்தல்ல. அது ஒன்றுதான் இதை போன்ற தவறுகள் இனிமேல் தேர்தலின் போது நடக்காமல் இருப்பதற்கு வழிவகுக்கும். அதை தவிர வேறு சும்மா இந்த தேர்தலை தட்டு ஒள்ளி வச்சு இன்னொரு 6 மாசம் கழிச்சு வந்தா இப்ப அரவக்குறிச்சி கரூர் மாதிரி திரும்ப அதே வேட்பாளர்கள் தான் நிக்க போறாங்க, திரும்ப அதே ஃபார்மாலிட்டிஸ் தான் பண்ண போறாங்க. ஆகவே உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை ஏன்னா தேர்தல் ஆணையம் நேரடியாக CBIக்கு ரெஃபர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆகவே அவர்கள் இதை உச்ச நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு போகணும். இதை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது இன்னைக்கு ஒரு பெரிய மெனேஸ், அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது என்பதை தடுக்காவிட்டால் ஜனநாயகமே படுகொலிக்குள் தள்ளப்பட்டு விடும். எனவே உச்ச நீதிமன்றம் ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு CBI வச்சு இந்த அவ்வளவு ரெக்கார்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு பொசஷன்ல இருக்கோ, CBIனுடைய இன்கம் டாக்ஸ்ல பொசஷன்ல இருக்கோ, அதை கொடுத்து அதை விசாரிக்க சொல்லணும். விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை அந்த கட்சியை முதல்ல டீரெகனைஸ் பண்ணணும். எந்த பார்ட்டி பணம் கொடுத்துச்சோ அந்த பார்ட்டியை பொலிட்டிக்கலி டீரெகனைஸ் பண்ணணும். அதற்கு பிறகு அந்த வேட்பாளரை லைஃப் லாங்கா எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணணும்.